Hi guys, welcome to Tamil Tutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா Ansible using includes and imports. ஸோ Ansibleல includes and imports எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எப்போ யூஸ் பண்ணுறாங்க, அதனால என்ன யூஸ் எல்லாமே இதில் பார்ப்போம். அண்ட் தென் இதில் டெமோவும் இருக்குது. ஸோ இன்க்ளூட்ஸ்ன்றது என்னன்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல் நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ளே புக் வந்து ஏதாவது ஒரு இதில் இன்க்ளூட் பண்ணணும், இல்லை சிம்பிள் பேட்ச் பை பேட்சாக நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஒரு தனித்தனி ப்ளே புக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து எப்படி ஒரு மெயின் ப்ளே புக்கில் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது, எதர் டாஸ்க்கு ஆர் ப்ளே புக்கை வந்து எப்படி இன்க்ளூட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இன்க்ளூட் அண்ட் இம்போர்ட்ஸு இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் யூஸிங் இன்க்ளூட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸு அண்ட் தென் அதுக்குள்ளே இன்க்ளூடு டாஸ்க்னா என்ன, இன்க்ளூடு ப்ளே புக்ஸ் எதுக்கு, ஸோ இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் எதுக்கு, ஸோ இம்போர்ட் அண்டர் ஸ்கோர் ப்ளே புக் எதுக்கு, இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, ஸோ அது எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். அண்ட் தென் இம்போர்ட் டாஸ்க்கும் அதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துக்கிட்டு 6 எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம இதில் வச்சுருக்கோம். ஸோ 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி நான் ஒரு ப்ளே புக் எப்படி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் Ansible config ஃபைல், ஹோஸ்ட் ஃபைல் இருக்குது, இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் ப்ளே புக் ஃபைலு. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபைலாக play1 அண்டர் ஸ்கோர் டாஸ்க் 2 இந்த ப்ளே புக்கு ஆர் அதற்குள்ளே டாஸ்க் இருக்கிறத நான் இதில் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை ரெண்டு ஃபைல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் மெயின் புக்கை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ எப்பயும் போல் நம்ம டாஸ்க்கு டிக்ளேர் பண்ணிச்சோ அதெல்லாம் வந்துட்டு டீபக் மெசேஜ் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜை டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ப்ளே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளே டாஸ்க் 1. ஸோ இதுதான் மெயின் ப்ளே புக்கில் இருக்க play1 டாஸ்க் 1. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ -includeன்னு போட்டு ஸோ இந்த டைரக்டிவ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைலில் வந்து நம்ம டைரெக்டாக அதோட ரிலேட்டிவ் பார்த்து கொடுத்தா போதும், இது எடுத்துரும். ஸோ இப்போ நான் வந்து இதே ஃபோல்டரில் இருக்கிறனால ஸோ play1 அண்டர் ஸ்கோர் டாஸ்க் 2 நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது ஃபஸ்ட்டு ப்ளேயில் இது வந்து டாஸ்க் 2. ஸோ உங்களுக்கு ப்ளேக்கும் டாஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னொரு ப்ளே வந்து ஒரே ப்ளே புக்லேயும் பண்ணால், இல்லாட்டி எக்ஸ்டர்னல் ஒரு ப்ளே புக் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ப்ளே புக்கை வந்து நீங்கள் மெயின் ப்ளே புக்கில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இன்க்ளூடு இந்த ப்ளே புக் play1 அண்டர் ஸ்கோர் டாஸ்க் 2 டாட் யாமல் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த யாமல் ஃபைலை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ play1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிள் ஒரு டாஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ ராவாக ஒரு டாஸ்கில் என்ன நம்ம டிஃபைன் பண்ணுவோமோ ஸோ அதுதான் இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து play1 டாஸ்க் 2ன்னு இது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் இன்க்ளூட் பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு பேசிக் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ Ansible Playbook இன்க்ளூடு Playbook. ஸோ பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் ஆல் கொடுத்தனால எல்லா ஹோஸ்ட்டும் அங்கே போய் ரன் ஆகிட்டு வரும் இந்த Playbookோட டாஸ்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ play1 டாஸ்க் 1 ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஆகிருக்கு, ஏன்னா அது மெயின் Playbookல இருக்கிறது. ஸோ play1 டாஸ்க்கு வந்து என்னென்னா நான் எக்ஸ்டர்னல் Playbookை இன்க்ளூட் பண்ணுது. ஸோ அதுவும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எக்ஸ்டர்னலில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாவது ஒரு வேரியஸ் பேக்கேஜஸ், ஸோ இப்படி இன்க்ளூடு இம்போர்ட் யூஸ் பண்ணுறதுலன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டாஸ்க்கு வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக நீங்கள் ப்ளே புக் வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து ஒரே ப்ளே புக்கில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு அது என்ன யூஸ் இருக்கும், ஸோ ஒவ்வொரு பேக்கேஜஸும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் நீங்கள் செப்பரேட் ப்ளே புக்காக நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆக ஸோ சீக்வன்ஸ் அடுத்தடுத்து ரன் பண்ண வைக்கிறதுக்கும் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காம்ப்ளெக்சிட்டியான டாஸ்க்கு வந்து ப்ரீ ரெக்வசிட்ஸ் அண்ட் போஸ்ட் ரெக்வசிட்ஸ், ஸோ ப்ரீ செக் போஸ்ட் செக்னு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீ செக்குக்கு என்ன ஒரு ப்ளே புக்கோ அது வந்து இன்னொரு ப்ளே புக்கில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து போஸ்ட் செக் வந்து நீங்கள் இன்னொரு லாஸ்ட்டாக ஏதாவது இன்க்ளூட் பண்ணால் ஸோ போஸ்ட் செக்குன்னு தனியாக இன்னொரு ப்ளே புக்கு கிரியேட் பண்ணிவிட்டு அது மெயின் ப்ளே புக்கில் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இதோட முக்கியமான யூசேஜு. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம செகண்டு எக்ஸாம்பிளில் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஸோ சேம் அதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ ansible.config ஹோஸ்ட் ஃபைல் இருக்குது. ஸோ இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் ப்ளே புக் இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் ப்ளே புக் ஃபைல் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து சேம் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி ஸோ இது வேறு சேமாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா play2. ஸோ play2ன்றதுன்னா ஒரு கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த ஹோஸ்ட்லேருந்து வர்றதை வந்து ஒரு ப்ளேவாக வரும். ஸோ அதில் இருக்கிறது இந்த டாஸ்கில் இருக்கிறது வந்து ஒரு டாஸ்க்கு. ஸோ இதை தான் நான் கொடுத்துருக்கேன்.
ஸோ இந்த ப்ளே டூ வந்து இது இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஸோ இதுக்கும் இன்க்ளூட் டைரக்டரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாஸ்க்கும் இன்க்ளூடுக்கும் இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து டெப்ரிஷியேட் ஆகிருக்கும். ஸோ இன்க்ளூடுன்றது டெப்ரிஷியேட் ஆகிருக்கும், இன்க்ளூடு ப்ளேன்றது. ஸோ அது என்னென்னு இப்போ நம்ம பார்ப்போம். அது ஏன் டெப்ரிஷியேட் ஆச்சு, எதுக்காக அது ஒமிட் பண்ணாங்க எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ அந்த வார்னிங்கை வந்து என்ன ரீசன்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ இப்போ நான் இந்த ப்ளே புக்கை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், ப்ளே டூன்ற ப்ளே புக்கை. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ளே புக் மாதிரியே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். இன்க்ளூடுன்றதுக்குள்ளே ஸோ task2.emal. ஸோ அந்த ப்ளே புக்கில் நான் இன்னொரு ப்ளே புக் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், டாஸ்க்கை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்க்ளூட play2_task2.yaml. ஸோ இப்போ நான் வந்துட்டு play2.task2.yaml ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக இதில் ஒரு டாஸ்க் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் ப்ளேக் அண்ட் டாஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த ப்ளே புக்கை இப்போ நான் ரன் பண்ணுறேன். Ansible Playbook include_playbook.yaml. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ளூடு ப்ளேபுக்கு இன்க்ளூட்ஸ் வந்து இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படி. ஸோ இப்போ அந்த ப்ளேபுக் வந்து ரன் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே டெப்ரிஷியேஷன் வார்னிங் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இன்க்ளூடு ஃபார் ப்ளேபுக் இன்க்ளூட்ஸ். ஸோ ப்ளேபுக் இன்க்ளூட்ஸ் பண்ணுறதுக்கு இன்க்ளூடுன்ற டைரக்டிவ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக import_playbookன்னு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெப்ரிஷியேஷன் வந்து 2.12 வெர்ஷனில் இது டெப்ரிஷியேட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து மேபி இந்த இது வந்து ரன் ஆகும், பட் ஆனால் இது யூஸ் பண்ணுறது வந்து நல்ல பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ அதுதான் இதை வந்து சொல்ல வராங்க. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இதில் வந்துட்டு ப்ளே 1 டாஸ்க் 1 ரன் ஆயிடுச்சு. ஸோ ப்ளே 2 டாஸ்க் 2 ரன் ஆயிடுச்சு. அண்ட் தென் செகண்ட் ப்ளேயில் ஸோ திரும்பி கேதரிங் ஃபேக்ட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ அதுலேயும் ஆல் ஹோஸ்ட் கொடுத்தனால ஸோ அதில் வந்துட்டு ப்ளே 2 டாஸ்க் 1 ரன் ஆயிடுச்சு, அதுலேயும் ப்ளே 2 டாஸ்க் 2 ரன் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டாக ரன் ஆகி முடிஞ்சுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேம் அதே மாதிரி தான். ஸோ இதில் டிஃப்ரென்ஸுனா இப்போ நான் வந்துட்டு இந்த மெயின் ப்ளே புக்கு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் நம்ம டெப்ரிஷியேஷன் பண்ண இதை பார்த்தோம். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிளில் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேட் ஆனதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸோ என்ன டைரக்டிவ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆன்சிபிளில் ஸோ include_task யூஸ் பண்ணணும், அண்ட் தென் import_task. அண்ட் தென் அந்த ப்ளே புக்கில் இன்னொரு ப்ளே புக் இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு import_playbook தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு பிளேயாக ரன் பண்ண வைக்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் ப்ளே புக்கை ஒரு பிளேயாக இன்னொரு ப்ளே புக்கில் ரன் பண்ண வைக்கிறதுக்கு import_playbook யூஸ் பண்ணணும். ஸோ அண்ட் தென் அந்த டாஸ்க்குள்ளே நீங்கள் ப்ளே புக் இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து import_task, include_task இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் எதுவும் வார்னிங் மெசேஜ் வருதான்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் இந்த ப்ளே புக்கை ரன் பண்ணுறேன், Ansible-Playbook. ஸோ இது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடு டாஸ்க் இம்போர்ட் டாஸ்க் எங்கே இன்க்ளூட் ஆகிருக்கு எல்லாமே இதிலே காட்டிடும். ஸோ இது நான் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் ஸோ include_taskல எந்த ப்ளே புக் எங்கே இருக்குது, அது எந்தெந்த ஹோஸ்ட்டில் போய் ரன் ஆகுது எல்லாமே டீட்டெயிலிங்காக உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ இன்க்ளூடட் இந்த ப்ளே புக் வந்து இன்க்ளூடட் ஆயிடுச்சு. அது ஃபார் எங்கெங்கே ரன் ஆகுதோ Ansible node 1 node 2 node 3 node 4 இதில் ரன் ஆகுதுன்னு சொல்லுது. ஸோ அதோட டாஸ்க்கு எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ப்ளே வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ அதில் ஆன்சர் நோடு மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்ண வச்சுருக்கேன். ஸோ அது ப்ளே 2 டாஸ்க் 1 ரன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ அது இன்க்ளூடன்ட் காட்டுது, அதில் வந்து ப்ளே 2 டாஸ்க் 2ஆக வந்திருக்கு. ஸோ அதை வந்துட்டு நோட் 1ல் மட்டும் ரன் ஆகிற மாதிரி நான் அந்த டாஸ்க் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு இன்க்ளூட் டாஸ்க் இம்போர்ட் டாஸ்க் வந்துட்டு எங்கெங்கே ரன் ஆகுதோ அது வந்து உங்களுக்கு காட்டிடும் இன்க்ளூட் டாஸ்கில். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு ஒரு வென் கண்டிஷன் அண்ட் தென் எப்படி யூஸ் பண்ணுறது, இன்க்ளூட் எங்கே யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், இம்போர்ட் அண்ட் இன்க்ளூடு அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இம்போர்ட் அண்ட் இன்க்ளூடுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு ஸோ ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் தான் இது நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ include_taskன்றது எதுக்குன்னா டைனமிக்கு. ஸோ include_க்கு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பை டிஃபால்ட்டாக ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும்.
பட் ஆனால் நீங்கள் வந்து டைனமிக்காக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் யூஸிங் வென் கண்டிஷன்ஸு அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் வந்து மோஸ்ட்லி ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஸோ டைனமிக் டைரக்டிவ்ஸ் எங்கே அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாவது ஒரு டாஸ்க் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்க்ளூஷனில் வந்து டைனமிக்காக சேஞ்சஸ் வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ளூஷன் ஸ்டேட் இருக்கும் டைனமிக்காக ஸ்டாட்டிக்கான்றது. ஸோ ஸ்டாட்டிக்ன்றது எப்பயும் போல் நீங்கள் வந்து அந்த டைரக்டிவ் வந்து எக்ஸிக்யூஷன் டைமில் அப்ளை ஆகும்போது ஸோ அது சீக்வன்ஷியலி ஆக்ஷன்டாக இருக்கா, ஒவ்வொரு டாஸ்க்கும் சீக்வன்ஷியாக ஆக்ஷன் பண்ணுறதுக்காக ஸோ ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டைனமிக்ன்றது எதுக்குன்னா, ஸோ ஏதாவது ஒரு வென் கண்டிஷன் யூஸ் பண்ணி இல்லாட்டி ஏதாவது அந்த டைமில் இந்த கண்டிஷன் இருந்தால் தான் இது இன்க்ளூட் பண்ணணும், இந்த பிளேபுக் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அப்படின்றதுக்கு மட்டும் டைனமிக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைனமிக் டைரக்டிவ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் தான் டைனமிக்கு. இம்போர்ட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க்ன்றது ஸ்டாட்டிக்கு. ஸோ இது இம்போர்ட்டுக்கும் இன்க்ளூடுக்கும் இதுதான் டிஃபரன்ஸு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் தான் டிஃபரன்ஸு. ஸோ இன்க்ளூடுன்றது டைனமிக்கு, இம்போர்ட்ன்றது ஸ்டாட்டிக்கு. ஸோ இப்போ அந்த டிஃப்ரென்ஸோட எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபோர்த் டெமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்கோட என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதான் மெயின் ப்ளே புக்கு. இப்போ நான் இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் ப்ளேபுக் டாட் யாமல் ஃபைலை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் இம்போர்ட் அண்டர் ஸ்கோர் டாஸ்கில் இம்போர்ட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் டாட் யாமல்னு ஒரு ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ டெஸ்டிங் இன்க்ளூட் ஸ்டாட்டிக் டெப்ரிஷியேட்டட் ஆனதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்க்ளூட் டாட் யாமல்ன்ற ஃபைலை நான் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க்குன்றதுக்குள்ளே இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க்கு டேரக்டிவ்க்குள்ளே இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் டாட் யாமல்ன்ற ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒவ்வொரு ஃபைலாக பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் வந்து டிக்ளேர் ஆகிருக்கும். ஸோ அந்த வேரியபிள் வந்து கண்டிஷனுக்கு அகென்ஸ்டாக அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த கண்டிஷன் மெட் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த அதுக்குள்ளே இருக்க டாஸ்க் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அப்படி எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அந்த டாஸ்க் வந்து டைனமிக் டாஸ்க்கு. ஸோ அந்த டைனமிக் டாஸ்க்கு தேவை என்னன்னா, நீங்கள் இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், இம்போர்ட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஸ்டாட்டிக்கு. ஸோ இப்போ நான் அந்த ஃபைல் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் டாட் யாமல் ஃபைல் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இம்போர்ட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் அண்டர் ஸ்கோர் வார்ன்னு இருக்குது. ஸோ நான் வேரியபிள்ஸ் எல்லாமே இதில் நான் இன்க்ளூட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன் வேரியபிள்ஸு. ஸோ இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் அண்டர் ஸ்கோர் வார். ஸோ இது நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா விஐ இம்போர்ட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் டாட் யாமல். ஸோ இதுலேயும் இம்போர்ட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் டாட் அதுக்கு உண்டான வேரியபிள்ஸும் டிஃபைன் ஆயிருக்கு. பட் ஆனால் இது எக்ஸிக்யூட் ஆகாது, ஏன்னா இது வந்து ஸ்டாட்டிக்கு. ஸோ இந்த இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க்கு அண்ட் தென் இம்போர்ட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க்கு. இப்போ வந்து இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் இன்க்ளூட் டாட் யாமல். ஸோ டெப்ரிஷியேட்டட் ஆனது. ஸோ இதோட வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ப்ளே புக்கை எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி அவுட்புட் வருதுன்னு. இப்போ நான் அந்த ப்ளே புக்கை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் ப்ளே புக் டாட் யாமல். ஸோ இப்போ இதில் அவுட்புட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து டைனமிக்கு. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா இன்க்ளூட் ஸ்கோர் டாஸ்க் டாட் யாமல் ஃபைல் வந்து இன்க்ளூட் ஆகிட்டு, ஸோ அதோட அந்த ஃபைலில் உள்ள டாஸ்க் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிங் இன்க்ளூடு, இது வந்து ஸ்டாட்டிக்கு. ஸோ இது எப்போவுமே ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஸோ இதில் டைனமிக் ஒர்க் ஆகாது. அதனால அந்த ஒர்க் ஆகிறதுனால இது வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கிப் ஆனது காரணம்னா டைனமிக் வந்து நீங்கள் தப்பாக இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது டைனமிக்காக இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது ஆகாது, ஏன்னா ஸ்கிப் ஆயிரும். ஏன்னா இன்க்ளூடுன்றது டெப்ரிஷியேட்டட் அண்ட் தென் அது வந்து ஸ்டாட்டிக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க்கு டெப்ரிஷியேட்டட் கிடையாது, அப்டேட்டட் ஒன்று தான். பட் பை டிஃபால்ட்டாக இம்போர்ட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் வந்து ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும், அதனால் டைனமிக்காக மாற்ற முடியாது. ஸோ இப்போ இந்த இன்க்ளூடை வந்து உங்களால் டைனமிக்காக மாற்ற முடியும் யூஸிங் ஒரு சின்ன பேராமீட்டர். அந்த பேராமீட்டர் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா விஐ போட்டு ஸோ இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் ப்ளே புக்கு. ஸோ இப்போ இதில் போயிட்டு டெஸ்டிங் அண்டர் ஸ்கோர் இன்க்ளூடில் இப்போ நான் ஸ்டாட்டிக்கு ஃபால்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ இது நான் பண்ணேன்னா ஸ்டாட்டிக்ன்றது ஃபால்ஸ் ஆயிரும், அப்போ டைனமிக் ஸ்டேட்டுக்கு வந்துடும் இது.
ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அந்த ப்ளேபுக்கை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அங்கே ஸ்டாட்டிக்கு நான் ஃபால்ஸ் கொடுத்தனால டைனமிக்காக சேஞ்ச் ஆகி இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பட் ஆனால் இங்கே டெப்ரிசியேஷன் வார்னிங் அடிக்கும் ஸ்டாட்டிக்ன்றது. ஸோ இந்த பேராமீட்டர் வந்து டெப்ரிசியேஷன் ஆயிடுச்சு, இது யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்கான எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஸ்டாட்டிக் வெர்சஸ் டைனமிக் டாஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்க்ளூட் வந்து டெப்ரிஷியேட்டட் ஆயிடுச்சு. ஸோ இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் எது போட்டாலும் டைனமிக்கு, இம்போர்ட் அண்டர் ஸ்கோர் ஸ்டார்னு நீங்கள் எது போட்டாலும் ஸ்டாட்டிக்கு. ஸோ இது பெஸ்ட்டு எப்போ யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டாஸ்க்கு வந்து ஏதாவது டெசிஷன் மேக் பண்ணணும் டாஸ்க்குள்ளே யூஸிங் கேதரிங் ஃபேக்ட்ஸ், ஒரு ப்ளே புக்கில் கேதரிங் ஃபேக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது நீங்கள் டாஸ்க் வந்து டிஃபைன் பண்ணணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைனமிக்காக நீங்கள் இன்க்ளூட் யூஸ் பண்ணலாம். இல்லை ஸ்டாட்டிக்காக போதும் அப்படின்னா நீங்கள் வந்து இம்போர்ட்டை யூஸ் பண்ணாலே போதும். ஸோ ஏதாவது லூப்பிங்ஸ் அப்படிலாம் நீங்கள் போகும்போது டைனமிக்கு போகணும். இல்லை ஸ்டாட்டிக்காக ஜஸ்ட்டு நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அதை வந்து இன்க்ளூட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இம்போர்ட்டுக்கு போய்க்கலாம். ஸோ செப்பரேட்டட் ஃபைலில் வந்து இண்டிவிஜுவல் ஃபைல்ஸை வந்து டாஸ்க் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் மட்டும் போதும், எந்த ஒரு கண்டிஷன் செக் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதில் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபிஃப்த்து டெமோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு சேம் இம்போர்ட் அண்டு இன்க்ளூடு தான், பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன ஃபைல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, Ansible கான்ஃபிக் ஃபைல், ஹோஸ்ட் ஃபைல் இருக்குது, அண்ட் தென் இம்போர்ட்டு அண்ட் தென் இன்க்ளூட் ஃபைல் இருக்குது. ஸோ இதுதான் மெயின் YAML ஃபைல். இப்போ நான் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா நான் இன்க்ளூடு வச்சும் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், இம்போர்ட் அண்டர் ஸ்கோர் ப்ளேபுக்கும் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேட்டான ஸ்டாட்டிக்கு, சாரி இன்க்ளூட மட்டும் டெப்ரிஷியேட்டடான ஸ்டாட்டிக்கு அப்ரோச்சு, அண்ட் தென் இன்புட் அண்டர் ஸ்கோர் ப்ளேபுக் வந்து லேட்டஸ்டான ஸ்டாட்டிக் அப்ரோச்சு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ இல்லைன்னா அது வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஸோ இது வந்து இண்டிபெண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். அகெயின்ஸ்ட் என்னென்னா வென் கண்டிஷனில் அகெயின்ஸ்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது ப்ளேபுக் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ப்ளேபுக் ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி அவுட்புட் வருதுன்னு இன்க்ளூடுக்கும் இம்போர்ட்டுக்கும். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். ஸோ Ansible Playbook include underscore import. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டுதே உங்களுக்கு எரர் அடிச்சிருச்சு. ஸோ இன்க்ளூடு வந்து டெப்ரிஷியேட்டடு. ஸோ இன்க்ளூடுக்கு பதில் இம்போர்ட் ப்ளேபுக், இம்போர்ட் டாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லிடும். ஸோ இன்க்ளூட் வந்து டெப்ரிகேட்டட் ஸ்டாட்டிக்னால அது ஸ்கிப் பண்ணிடுச்சு. அண்ட் தென் இம்போர்ட் அண்டர் ஸ்கோர் ப்ளேபுக்குமே பார்த்தீங்கன்னா இது டெப்ரிஷியேட்டட் கிடையாது, இது வந்து லேட்டஸ்டான ஸ்டாட்டிக் அப்ரோச்சு. ஸோ இது ரெண்டுமே ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லூப்பிங்கில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு லூப்பிங் வச்சு எப்படி டைனமிக்காக இம்போர்ட் இன்க்ளூட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இது சிம்பிள் டெமோ தான். ஸோ இன்க்ளூடு வந்து இன்க்ளூடு யூஸ் பண்ணிங்கன்னா லூப் யூஸ் பண்ணலாம், இன்க்ளூடு யூஸ் பண்ணாமல் இம்போர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்க்ளூடு யூஸ் பண்ண முடியாது, இம்போர்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ லூப் அப்ரோச்சுக்கு போனீங்கன்னா நீங்கள் இன்க்ளூடுக்கு போகணும், லூப் அப்ரோச் தேவைன்னா நீங்கள் இம்போர்ட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லூப் எப்படி யூஸ் பண்ணுறதுலாம் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு இன்க்ளூடு லூப் ப்ளேபுக்கை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் லூப் ப்ளேபுக்கில். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் வித் அண்டர் ஸ்கோர் ஐட்டம்ஸில் ஸோ லிஸ்ட்டு நான் டிஃபைன் பண்ணிட்டேன். லிஸ்ட் டிஃபைன் பண்ணிவிட்டு இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் டாஸ்கில் இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் டாட் யாமல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு எப்படி டாஸ்க் இன்க்ளூட் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்டாஸ்க்குன்னு போட்டு அதோட ஐட்டம் ஜிஞ்சா டு டெம்ப்ளேட் வேரியபிள் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஐட்டம்னு. ஸோ இது வந்து வித் அண்டர் ஸ்கோர் ஐட்டம்ஸில் ஸோ லூப் யூஸ் ஆகிட்டு இருக்கும். அது நான் இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க்னா இது டைனமிக் அப்ரோச்சாக போய் ஸோ வித் அண்டர் ஸ்கோர் ஐட்டம்ஸை வந்து டைனமிக்காக ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ Ansible Playbook include underscore loop. இந்த மாதிரி லூப் கான்செப்ட்டு வென் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்க்ளூட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், இம்போர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ இப்போ நான் இது இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் ப்ளேபுக் யூஸ் பண்ணனால ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ரன் ஆகிடுச்சு. ஸோ இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா
ஸோ லூப் வித் அண்டர்ஸ்கோர் ஐட்டம்ஸ்லாம் நான் டிஃபைன் பண்ண லிஸ்ட் வேல்யூஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி லூப் ஆகிருக்கு சப் டாஸ்க்கு. ஸோ இன்க்ளூட் அண்ட் இம்போர்ட்டுக்கு இப்போ என்ன அப்ரோச்சு என்ன கன்சிடரேஷன்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்க்ளூட் அண்டர் ஸ்கோர் ஸ்டார் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ டைனமிக்காக இருக்கும் அண்ட் தென் கேன் பி யூஸ்டு வித் லூப்ஸு. இன்புட் அண்டர் ஸ்கோர் ஸ்டார் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாட்டிக்காக இருக்கும், cannot பி யூஸ்ட் வித் இன் லூப்ஸ். ஸோ இதுதான் இன்க்ளூட் அண்ட் இம்போர்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா புரியும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக்